கடவுளின் அடியான் சாமுவேல். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளின் அடியான் சாமுவேல். கடவுளின் அடியாராக சாமுவேல் இருந்தார். சிறு பிள்ளையிலே ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட இவர் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவராய் மாறினார். அது கடவுளின் அடியாராக அவரை உயர்த்தியது. ஆண்டவர் பேசுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் பேசும் உம் அடியான் கேட்கிறான் என்று சொன்னார். அதை அவர் அடியாராக உயர்த்தியது. சாமுவேல் வளர வளர ஆண்டவரோடு இருந்தபடியினால், ஆலயத்தில் இருந்தபடியினால், ஆலயப்பணியை செய்தபடியினால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார். இது சாமுவேலை அவருடைய அடியாராக உயர்த்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக சாமுவேல் வழியாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றினார். எதுவும் தரையில் விழவில்லை. இது அவரை அடியாராக உயர்த்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இறைவாக்கினராக அவர் மாற்றப்பட்டார். எரேமியா 15:19 வாசிப்பது போல, பயன் உள்ளவற்றை பேசி பயன் அற்றவற்றை நீக்கப்படியினாலே, அநேரை அபிஷேகித்து அரசர்களாய் மாற்றியபடியினாலே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியபடியினாலே, ஆண்டவருடைய வாக்கின்படி நடந்தபடியினாலே, பிரியமானவர்களே, இறைவாக்கினராக உயர்த்தப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்ட சாமுவேல் அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆகவே சாமுவேல் கடவுளுடைய அடியானாக உயர்த்தப்பட்டார். இத்தகைய வழியில் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அடியானாக மாற முடியும். கடவுள் நம்மையும் இறைவாக்கினராக உயர்த்துவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.